ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். மீன் ஃப்ரை தான், எப்படி மீன் பொரிக்க போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு நான் என்னோடய டேஸ்ட்டில் என்னென்ன மசாலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். இதை பாருங்கள். இதே மாதிரி ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பொருள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்துருக்குறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு கிலோ போல் வாவல் மீன் தான் வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சரியா? ஓகேவா? இது வெள்ளை, இது கருமாவல் தான் எடுத்து வாங்கி வெட்டி கழுவி நல்லா வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், கொஞ்சோல கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். நான் ரொம்ப ஒன்றும் சேர்க்கலை, ஒரு 20 கிராம் கூட இருக்காது, அவ்வளோதான் சேர்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு அது கூடவே கொஞ்சோல சின்ன சீரகம், முழு சீரகம் தான் சேர்த்துக்க போகிறேன். லைட்டாக அவ்வளோதான் பண்ணி போட்டாச்சு. திரும்ப பெப்பர் பொடி, மிளகுத்தூள் கொஞ்சமாக, அவ்வளோதான். இந்த ரெண்டுமே நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மனம், சுவை எல்லாத்தையும் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். பொடி உப்பு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்கள் சுவைக்கு ஏற்றபடி உப்பு போட்டுக்கோங்க. திரும்ப பச்சை கருவேப்பிலை கொஞ்சோல. இதெல்லாம் ரொம்ப மீன் பொரிக்கும் போது மேலே தூவி விடணும், இல்லை இப்படி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பொரிச்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துக்க போகிறேன். லெமன் ஜூஸ் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் சேர்த்துட்டேன். எல்லாருமே மீன் பொரிக்கிறதுக்கு வத்தப்பொடி இல்லது மீன் பொரிக்கிற பொடி எடுப்பாங்க. நான் என்ன எடுத்துருக்கேன்னா, ஆச்சி சிக்கன் 65 மசாலா தான் எடுத்துருக்கிறேன். இது போட்டு பொரிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலர்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட உங்களுக்கு கலர் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. பெப்பர் பொடி, கொஞ்சம் சீரகம் இல்லை சீரகத்தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, தேவையான அளவு உப்பு, சிக்கன் 65 பொடி, ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், போட்ட மசாலா வச்சு நான் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி என்ன பண்ண போகிறோன்னா, கடாய் வச்சு அடுப்பில் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன், ஊற்ற போகிறேன். எவ்வளோ தேவையான அளவு அந்தளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த சூடானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்ம மசாலா வர வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஊறிடுச்சு. அப்படிங்கிற மாதிரி பொரியணும். எண்ணெய் போட்டணும். அப்போ தான் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஒரு மசாலா கூட உதிராமல் அப்படியே நல்லா மீன் ஒரு இது ஒட்டாமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதா? அவ்வளோதான். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும்போது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, லைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மீன் கொஞ்சம் பெரிய மீனாக இருக்கிறனால உள்ளெல்லாம் நல்லா வேகும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த கருவேப்பிலை, சின்ன சீரகம், இதோட ஸ்மெல் மீனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் 65 ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம இப்போ ஜென்ரேஷன் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு எல்லாமே சிக்கன் தான் டேஸ்ட்டே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிஷ்ஷு, மட்டன் இதெல்லாம் விட சிக்கன் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இதோட டேஸ்ட் இந்த சிக்கனோட ஸ்மெல் இதில் வரும்போது விரும்பி குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.